மட்டுமே தனியா கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினான முக்கியமான விஷயம் வந்து இதுதான். ஆடுதோட இலை இதெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க போய் தேடவும் தேவையில்ல. இப்ப நைட்டே ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு மூச்சு விடலன்னா இது கொஞ்சம் ஒரு கொதிக்கிற தண்ணி. தயவு செஞ்சு இந்த மிஷின் ஸ்ட்ரீமிங் வாங்காத உங்க விருப்பம். ஆனா கொதிக்க வச்சு அந்த பழைய காலத்துல அந்த அது இது போட்டுக்குவோம்ல, போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுங்க. இந்த இலையை கொஞ்சம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஓபன் பண்ணிருங்க. சூப்பரா இருக்கும். நீரெல்லாம் வடிஞ்சிடும். மோர் வத்தல், வத்தல் ஐட்டம், சுண்ட வத்தல், சீனி அவரை வத்தல், கொத்தவரங்காய். நாங்க கொத்தவரங்காய் தான் சொல்லுவோம். இது பாவக்காய். நம்ம உப்பு கம்மியா இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம். இந்தி மாலும் நாய். இது வந்து பனங்கல்கண்டா, பனங் வெள்ளம்ன்ற மாதிரி. காலம்பரை வேற சாப்பிட விட்டாங்க இன்னைக்கு வேற. கார்ஜியஸா என்னடா பலர்விழி இப்படி எல்லாம் சொல்றீங்க. எலுமிச்சை ஊறுகாய். மேம் இந்த ஊறுகாய் எல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும், கண்டிப்பா கெட்டு போயிடும் வெளியில வச்சா. ஏன் அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா இந்த நோ நத்திங் அப்படி சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. நார்த்தங்காய் ஏன்னா வாயில வரல, பிரிசர்வேட்டிவ்லாம் கிடையாது மேம். இதெல்லாம் கருவேப்பிலை தொக்கு. இது ஆயிலும் கம்மியா இருக்கும். வேணும்னா நீங்க கொஞ்சம் நீங்க சாப்பிடும் போது மைக்ரோவன்ல கொஞ்சம் వై గుండావా ఎండ్రా ఏంరా మాట్లాడతావు. சின்ன வெங்காயம் தொக்கு வாருங்கள். மல்லி தொக்கு வாருங்கள். மேம் தொக்கெல்லாம் 3 எடுத்தா ஏதாவது 3 ஊறுகாவோ தொக்கோ எது 3 எடுத்தாலும் 599 தான். ஃப்ரீ ஷிப்பிங் சவுத் இந்தியா. தொக்கு ஐட்டம். தேங்க்யூ ஜோமா. ஸோ உங்க ட்ரெஸ்ஸா உங்க சாரியா இருக்கா இன்னைக்கு? இல்லைல்ல, யார் பிளவுஸ் தச்சா? எங்க ஜோ வேற லெவல். அதை எடுத்து இப்படி காமிச்சிச்சு பாத்தியா. சரி பரவாயில்ல, போ பாத்துட்டேன் போ அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ மேம்.